Hi friends, welcome to Sai KS Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீட்ரூட் ஹல்வா. இந்த பீட்ரூட் ஹல்வாக்கு என்னென்ன ingredients எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க friends, ரெசிபிக்குள்ள போலாம். பீட்ரூட் ஹல்வாக்கு என்னென்ன ingredients னு பார்க்கலாம். ஒரு கப் பீட்ரூட் எடுத்துர்க்கேன். அரை கப் நாட்டு சர்க்கரை எடுத்துர்க்கேன். ஒரு 2 ஸ்பூன் cashew nut, 2 ஸ்பூன் dry fruits எடுத்துர்க்கேன். அத dry fruits means கிஸ்மிஸ் எடுத்துர்க்கேன். 2 கப் பால் எடுத்துர்க்கேன். ஒரு 3 to 4 ஸ்பூன் நமக்கு நெய் தேவைப்படும். சோ நெய்யும் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த நெய்யில ஃபர்ஸ்ட் நம்ம cashew nut கிஸ்மிஸும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம். फ्रेंड्स 2 ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம cashew nuts சேர்த்திரலாம். cashew nut நல்லா ஒரு golden color வரும்போது நம்ம கிஸ்மிஸ் சேர்த்திரலாம். இந்த டைம்ல கிஸ்மிஸ் சேர்த்திரலாம். நல்லா பலூன் மாதிரி வந்தது நம்ம இத எடுத்து வச்சிரலாம். எல்லாமே பலூன் மாதிரி வந்துருச்சு. இது இப்ப தனியா நம்ம எடுத்து வச்சிரலாம் cashew nut கிஸ்மிஸும். फ्रेंड्स இப்போ இந்த நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சிருக்க பீட்ரூட்டை நல்லா ஃப்ரை பண்ணிரலாம். நெய்யில நல்லா வேகணும். அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு பீட்ரூட் நெய்யில நல்லா வேகணும். ஒரு 5 to 10 minutes நம்ம நெய்யில நல்லா வேக வச்சு எடுத்துறலாம். ஆகட்டும். இப்போ பாத்தீங்கன்னா நான் 1 கப் பீட்ரூட்டுக்கு பாத்தீங்கன்னா அரை கப் நான் நாட்டு சர்க்கரை எடுத்துர்க்கேன். ஒயிட் சுகரும் சேர்த்திக்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கலாம். நான் அரை கப் ஆல்ரெடி பீட்ரூட் ஸ்வீட்டா இருக்கனால நம்ம ஸ்வீட் பார்த்துட்டு சேர்த்தனாலும் போதும். நான் அரை கப் எடுத்துர்க்கேன். அதேமா பால் 1 கப் பீட்ரூட்டுக்கு 2 கப் பால் ஊத்துனீங்கன்னா அந்த பீட்ரூட்டோட ஒரு ஸ்மெல் இருக்காது. நல்லா அந்த பீட்ரூட்ல அந்த பால்ல பீட்ரூட் நல்லா வேகணும். இப்போ நெக்ஸ்ட் process அதான். இப்போ நல்லா இது வணங்குனதுக்கு அப்புறம் நம்ம அந்த பால்ல பீட்ரூட் நல்லா வேக வைக்கணும். 1 கப் பீட்ரூட்டுக்கு 2 கப் பால் நல்லா கரெக்ட்டா இருக்கும். நான் 2 கப் பால் எடுத்துர்க்கேன். கொஞ்சம் 2 minutes இருக்கட்டும், ஆகட்டும், பார்க்கலாம். फ्रेंड्स பாருங்க 5 நிமிஷம் நல்லா பீட்ரூட்டை நம்ம நெய்யில வணக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பால் ஊத்திடலாம். 2 கப் பால். இந்த பால்ல பீட்ரூட் நல்லா வேகணும். இந்த பால் ஃபுல்லா வத்தணும். அந்த அளவுக்கு வேகணும். ஆகட்டும். ஸ்லோல மீடியம் ஹீட்ல வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த பீட்ரூட். ஆகட்டும். फ्रेंड्स பாருங்க இந்த மாதிரி பால் ஃபுல்லா வத்திரணும். பீட்ரூட் பால்ல நல்லா வேகணும். இது நல்லா திக்கா வரணும் फ्रेंड्स. இன்னொரு ஒரு 2-3 minutesல நல்லா திக்கா ஆயிடும். ஆகட்டும். फ्रेंड्स பாருங்க நல்லா வெந்திருச்சு. இந்த டைம்ல நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை நான் அரை கப் எடுத்துர்க்கேன். இனிப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நான் சேர்த்திருக்கேன்.
இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா மெல்ட் ஆகும். இது கொஞ்சம் அந்த சூட்டில் நல்லா ட்ரை ஆகணும். நீங்கள் வந்து இந்த டைமில் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஆகட்டும். ஏன்னா ஒவ்வொரு பீட்ரூட் நல்லா இனிப்பாக இருக்கும். ஸோ அந்த இனிப்பும் இந்த இனிப்பும் சேரும்போது ரொம்ப தித்திக்கிற இனிப்பாக இருக்கக்கூடாது, ரொம்ப திகட்டிடும். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ரொம்ப இனிப்பு வேணும்னா இனிப்பு சேர்த்திக்கோங்க, இல்லை கம்மியாக சேர்த்துறவங்களா இருந்தால் கம்மியாக சேர்த்திக்கோங்க. ஆகட்டும். இது நல்லா திக்காகணும். ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் எடுத்து வச்சுருந்தேன் 1/2 கப்பு நாட்டு சர்க்கரையை நான் சேர்த்திட்டேன். இனி கொஞ்சம் நல்லா திக்காகணும். இது ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க கேஷ்யூ நட்டு கிஸ்மிஸ் எல்லாம் சேர்த்திடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஏலக்காய் தூளும் சேர்த்திக்கலாம். நான் ஏலக்காய் தூள் சேர்த்தலை. பாருங்கள், இப்படி ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? நம்ம ஆல்ரெடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திருக்கோம் நெய். இப்போ அடுத்த லாஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நீங்கள் சேர்த்துறா இருந்தால் சேர்த்திக்கலாம். பாருங்கள், இந்த டைமில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீட்ரூட் அல்வா ரெடி. ஃப்ளேம் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம பீட்ரூட் ஹல்வா ரெடி. வாவ், பார்க்கும்போதே அப்படியே கலர்ஃபுல்லாக செமையாக இருக்குது. அது ஆரோமா செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் போல் இருக்குது. கலர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே செமையாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. வாவ், நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எம்மி எம்மி.